வெற்றி என்பது நீங்கள் எதை செய்கிறீர்கள் என்பதை பற்றியது மட்டுமல்ல, மாறாக நீங்கள் எதை செய்யாமல் இருக்கிறீர்கள் என்பதை பற்றியதுதான். இது ஒரு ஆழமான தத்துவம். உங்கள் வாழ்க்கையை எளிதாக்குவதன் மூலமும் தேவையற்றவற்றை தவிர்ப்பதன் மூலமும் நீங்கள் உண்மையான வெற்றியை அடைய முடியும். இதுதான் நோக்கத்துடன் வாழ்தல். வெற்றி என்பது வெறும் சாதனைகள் மட்டுமல்ல, அது தனிப்பட்ட நிறைவையும் மன அமைதியையும் உள்ளடக்கியது. வேலையையும் வாழ்க்கையையும் தனித்தனியாக பிரிக்கும் பழக்கத்தை முதலில் கைவிடுங்கள். இது ஒரு தவறான அணுகுமுறை. வேலையும் தனிப்பட்ட வாழ்க்கையும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்திருக்க வேண்டும். குடும்பத்திற்கும் தனிப்பட்ட நிறைவிற்கும் முன்னுரிமை கொடுங்கள். உங்கள் வேலை உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும். அது உங்கள் வாழ்க்கையை ஆக்கிரமிக்க கூடாது. உணர்ச்சி வசப்பட்டு சாப்பிடும் பழக்கத்தை நிறுத்துங்கள். இது உங்கள் உடல் நலத்திற்கும் மனநலத்திற்கும் கேடு. உங்களுக்குள் இருக்கும் சுய கட்டுப்பாட்டை வளர்த்துக் கொள்ளுங்கள். அது உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும். மற்றவர்களின் கருத்துக்களை பற்றி கவலைப்படுவதை நிறுத்துங்கள். இது உங்கள் சுதந்திரத்தை பறிக்கும். உண்மையாக வாழப் பழகுங்கள். உங்கள் முடிவுகள் உங்கள் தனிப்பட்ட மதிப்புகளுடன் ஒத்துப்போக வேண்டும். மற்றவர்கள் உங்களுக்காக வகுத்த வாழ்க்கையை வாழாதீர்கள். அது உங்கள் வாழ்க்கை அல்ல. குறுகிய கால சிந்தனையை கைவிடுங்கள். நீண்ட கால பார்வையை வளர்த்துக் கொள்ளுங்கள். பொறுமைக்கும் மூலோபாய முதலீட்டிற்கும் மதிப்பு கொடுங்கள். உடனடி பலன்களை தேடாதீர்கள். குறுக்கு வழிகளை தவிர்த்து நிலையான வளர்ச்சியை நோக்கி செல்லுங்கள். அதுவே உண்மையான வெற்றி. கடுமையான காலை வழக்கங்களை கைவிடுங்கள். நெகிழ்வுத்தன்மையுடன் இருங்கள். அத்தியாவசியமான விரைவான மையப்படுத்தும் நடவடிக்கைகளில் கவனம் செலுத்துங்கள். அதுவே முக்கியம். கடைசி நிமிட ரத்துகளை நிறுத்துங்கள். உங்கள் வாக்குறுதிகளை காப்பாற்றுங்கள். உங்கள் நம்பகத்தன்மையையும் பொறுப்புணர்வையும் நிலைநிறுத்துங்கள். அது உங்கள் மதிப்பை உயர்த்தும். தொலைபேசி அறிவிப்புகளை அணைத்து விடுங்கள். இது உங்கள் கவனத்தை மேம்படுத்தும். குறைந்த கவனச்சிதறல்களுடன் அதிக உற்பத்தி திறனை அடையுங்கள். இது உங்கள் நேரத்தை மிச்சப்படுத்தும். அதிகப்படியான கூட்டங்களை தவிர்த்து விடுங்கள். முக்கியமான முடிவுகளுக்கு முன்னுரிமை கொடுங்கள். ஆழமான சிந்தனைக்கு தடையாக இருக்கும் கவனச்சிதறல்களை தவிர்த்து விடுங்கள். சுறுசுறுப்பாக இருப்பதற்கும் உற்பத்தி திறனுடன் இருப்பதற்கும் உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு விவரத்தையும் நினைவில் வைத்துக் கொள்ளும் பழக்கத்தை கைவிடுங்கள். இது ஒரு சுமை. எல்லாவற்றையும் மனப்பாடம் செய்யாமல் இருக்கும் சுதந்திரத்தை அனுபவியுங்கள். பணிகளை பிரித்துக் கொடுங்கள். முக்கியமான தகவல்களுக்கு முன்னுரிமை கொடுங்கள். தீய பழக்கங்களை விட்டுவிடுங்கள். மது, சூதாட்டம், புகைப்பிடித்தல் போன்றவற்றை தவிர்ப்பது அவசியம். தீய பழக்கங்களை விட்டுவிடுவதன் மூலம் தனிப்பட்ட வளர்ச்சிக்கு வழிவகுக்கலாம். தெரியாத தொலைபேசி அழைப்புகளுக்கு பதிலளிப்பதை நிறுத்துங்கள். உங்கள் நேரத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அறியாத எண்களிலிருந்து வரும் அழைப்புகளுக்கு குரல் அஞ்சலை பயன்படுத்துங்கள். ஒவ்வொரு புத்தகத்தையும் முழுமையாக படிக்கும் பழக்கத்தை கைவிடுங்கள். மதிப்புமிக்க நுண்ணறிவுகளுக்காக தேர்ந்தெடுத்து படியுங்கள். முக்கிய குறிப்புகளுக்கு முன்னுரிமை கொடுங்கள். ஆற்றல் உறிஞ்சும் நபர்களுடன் நேரம் செலவிடுவதை நிறுத்துங்கள். நேர்மறை எண்ணம் கொண்டவர்களுடன் பழகுங்கள். உங்கள் ஆற்றலை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எல்லோரையும் திருப்திப்படுத்த முயற்சிப்பதை நிறுத்துங்கள். அது சாத்தியமற்றது. உங்கள் தனிப்பட்ட விருப்பங்கள் மற்றவர்களின் எதிர்பார்ப்புகளுடன் ஒத்துப்போகாமல் இருக்கலாம். வெளிப்புற அங்கீகாரத்தை விட உங்கள் தனிப்பட்ட நோக்கங்களுக்கு முன்னுரிமை கொடுங்கள். இரவில் தாமதமாக விழித்திருப்பதை நிறுத்துங்கள். தூக்கத்திற்கு முன்னுரிமை கொடுங்கள். உகந்த ஆற்றலுக்கும் கவனத்திற்கும் போதுமான தூக்கம் அவசியம். காலை உற்பத்தி திறனுக்காக சீக்கிரம் தூங்கச் செல்லுங்கள். மற்றவர்களை குறை கூறுவதை நிறுத்துங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு நீங்களே பொறுப்பு. குறை கூறும் பழக்கத்தை கைவிட்டு உங்களை நீங்களே மேம்படுத்திக் கொள்ளுங்கள். எல்லோருக்கும் ஆம் என்று சொல்வதை நிறுத்துங்கள். உங்கள் தனிப்பட்ட எல்லைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நேரத்தையும் ஆற்றலையும் வீணடிக்கும் கோரிக்கைகளுக்கு இல்லை என்று சொல்ல பழகுங்கள். இந்த கைவிடுதல்களின் ஒட்டுமொத்த தாக்கம் உங்கள் வாழ்க்கையை எளிதாக்கும். நோக்கத்துடன் கூடிய தேர்வுகள் மற்றும் கவனத்தின் மூலம் வெற்றியை அடையலாம். இது தனிப்பட்ட மதிப்புகள் மற்றும் செயல்திறனை மையமாக கொண்ட ஒரு வாழ்க்கை முறை.